ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நரசிம்மா மதன்ராஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நம்ம சூரியனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்கு போவோம். இந்த சூரியன் இருக்கார் இல்லையா, இந்த சூரியன் நம்ம தமிழர்களுடைய கல்ச்சரோட ரொம்பவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம். காரணம் 9 நவகிரகங்கள் சூரியன் தான் முதல் இடம். இந்த 9 நவகிரகங்களுக்கு நம்ம சூரியன் தான் லீடர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களுடைய சைவம், வைணவம், கௌமாரம், சௌமாரம், சக்திசம் இந்த மாதிரி ஒரு பிரிவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவை சேர்ந்தது தான் நம்மளுடைய சூரிய பகவான். இப்போ கணபதி கும்பரம் கணபதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிவபெருமானுக்கு சைவம், விஷ்ணுக்கு வைணவம். அதே மாதிரி தான் நம்ம சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சூரியனை நம்ம முன்னோர்கள் ஒரு பிரிவினர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வச்சு அவரை பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே என்ன நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இந்தியர்கள் தமிழர்கள் மட்டும்தான் சூரியனை கும்பிட்டுருக்கோம் அப்படின்னா கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய பிரிவு மக்கள் சூரியனை தெய்வமாக கும்பிட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுனாக்கா, எஜிப்தோடைய மன்னர்கள் நம்ம ஃபிரௌன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபிரௌன் மன்னர் பாரோன்னு சொல்கிற ஒரு வம்சாவளி மன்னர் கூட என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நாங்கள் சூரியனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த ரோம் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானை வழிபட்டிருக்காங்க. அவங்க சூரிய பகவான் எப்படி கூப்பிட்றாங்கனாக்கா ஹைப்ரியன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ரோம்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீக்கை சூரியன் வழிபட்டிருக்காங்க. சூரியனுக்கு ரொம்ப 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 முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க சூரியனுக்கு கொடுத்த பேர் கேட்டிங்கனாக்கா அப்போலோ. அவங்க சூரியன் அப்போலோன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க மட்டுமே கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற மாயினா இருக்கட்டும், அப்புறம் மெக்சிகோ, அப்புறம் சைனா, இப்படி உலகத்தில் இருக்கிற பல்வேறு இன மக்கள் சூரியனை கடவுளாக வழிபட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, உலகத்திலே முதல் மொழி செம்மொழியில் நம்மளுடைய மொழி தான். ஏன் நம்மளுடைய கல்ச்சர் தான் முதல் கல்ச்சர் இருக்குன்னு கூட நம்ம பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது இந்த உலகத்துக்கே சூரிய பகவான் கும்பிட்றதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கக்கூடாது. இப்போ சூரியன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நம்ம தமிழர்கள் பொங்கலை எப்படி உருவாக்குனாங்க, சூரிய பகவானுக்காக தான் உருவாக்குனாங்க. இன்ன வரைக்கும் நம்மளுடைய மக்கள் சூரிய பகவானை பொங்கல் நேரத்தில் ஹீரோவாக நினச்சி அவரை வழிபட்டுட்டு நம்ம வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. நான் சொன்னது எஜிப்து, நான் சொன்ன ரோம், நான் சொன்ன கிரீக், இவங்கெல்லாம் அண்டைய காலத்தில் சூரியனை வணங்கினாங்க. ஆனால் இப்போ அவங்க சூரியனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் நம்ம சூரிய பகவானை வணங்கிக்கிட்டு தான் வரும். இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, ரோம். நீங்கள் நார்மலாகவே நீங்கள் யூடியூபில் பார்த்தாலும் சரி, நார்மலாக நீங்கள் இந்த விஷயத்தை இந்த ஒரு டைரக்ஷனில் புரிஞ்சுக்கலாம். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லேயே கூட நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உலகத்தில் ரொம்பவும் பலமான மனுஷன் அப்படின்னாக்கா ரோமானியர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோம் தான் மனிதர்கள் பலசாலிங்க. இப்போ இருக்கிற ரோமுடைய வம்சாவளியில் தான் ரொம்ப பலசாலின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா WWE ரெஸ்லர், அவர் பேர் கோல்பர்க். இந்த கோல்பர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்லர்களே மிகுந்த பலசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் அவர் ரோமானியர் வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய கேள்வி, ரோமானியர்கள் எப்படி இந்த அளவுக்கு பலசாலியாக வந்தாங்க? அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், பண்டைய காலத்தில் ரோமானியர்கள் இருக்கிற பழக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பெரிய பெரிய ஸ்விம்மிங் பூல் அவங்க கட்டி வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, மொட்டை வெயில் அடிக்குது இல்லையா, அந்த மொட்டை வெயில் அடிக்கும் போது அந்த சூரிய கதிர் அவ்வளவும் அந்த தண்ணியில் படும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, ஓய்வாக இருக்கும் போது அந்த தண்ணியில் குளிப்பாங்க. அப்போ அந்த தண்ணி என்ன செய்யும், தண்ணிக்கு நார்மலாக ஈர்க்கிற சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, சூரிய ஒளி இருக்கிற நிறைய சக்தி ஈர்த்து வச்சுக்கும். இவங்க அந்த தண்ணியில் போய் டைவ் அடிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த சூரியனுடைய சக்தி, அதாவது சூரியனுடைய கதிர்வலைகள் சேர்ந்த சக்தி அந்த தண்ணியில் இருக்கும். அவங்க குளிக்கும் போது அந்த எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இப்படியே ரோமானியர்கள் ரொம்பவும் அறிவாளியாகவும் திறமசாலியாகவும் ரொம்ப ரொம்ப பலசாலியாகவும் அந்த காலத்தில் அவங்க இருந்திருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணமே சூரியன் தான். இப்போது இதை விட்டுவிட்டு நம்ம கொஞ்சம் சூரிய புராணத்துக்கு போவோமே. இந்த நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், காசிபருக்கும் திதிக்கும் பிறந்தவங்க தான் அரக்கர்கள், அதே காசிபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவங்க தான் தேவர்கள் அப்படின்ட்டு.
இப்போ இந்த தேவர்களுடைய தாயான அதிதி வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா சூரியனை நோக்கி தவம் இருக்காங்களாம். அது காரணம் வந்து அரக்கர்கள் ரொம்பவும் பலசாலியாக இருக்கிறதாகவும், அந்த அரக்கர்கள்ட்ட வந்து தேவர்கள் எப்போதும் அடிபடுறதாகவும், அவங்களால பெரிய பிரச்சனைக்கு ஆளாகிறதும், இதை பார்த்து வருத்தப்பட்ட அதிதி வந்து சூரியன் நோக்கி தவம் இருந்தாங்க. அப்போ சூரியன் சொன்னார், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மகனாக நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சூரிய பகவானே அதிதி தாயோட வயிற்றில் வந்து பிறந்தார் அப்படின்ட்டு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று மகாவிஷ்ணு, கிருஷ்ணர் அப்படின்னாக்கா சிவபெருமான் நோக்கி தான் அவங்க தவறு இருந்திருக்கணும். அப்போ தெய்வங்கள் இந்த மாதிரி வரம் கொடுத்துருக்கோம், நீ கவலைப்படாத தாயே, உனக்கு வந்து கூடி சீக்கிரத்தில் சூரியன் வந்து மகனாக பிறப்பார் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து வரலாறு வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சூரியன் வந்து பிறந்துடுறாரு. சூரியன் பிறந்தோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய அவருடைய அந்த பவர், அந்த ரே வந்து ரொம்பவும் பயங்கரமாக காட்டமாக இருந்துச்சான். ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த பூமியில் வந்து எதுவுமே தோன்றலை, செடி கொடிலாம் வாடி போயிடுச்சு. இதை பார்த்துட்டு விஸ்வகர்மா ரொம்பவும் வேதனைப்பட்டு அப்போ பிரம்மாண்ட கேட்டிருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க போய் பேசியிருக்காங்க, போய் சொல்லியிருக்காங்க, சூரிய பகவானே நீங்கள் வந்து உங்களுடைய பவரை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, உங்கள் பவர் ரொம்பவும் வேகமாக இருக்குது, அதனால பூமியில் வந்து எந்த ஒரு உயிரினும் உருவாக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சூரிய பகவான் ஓகே சரி அப்படின்ட்டு அவருடைய பவர் வந்து குறைச்சிக்கிட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். பவர் குறைச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பூமியில் வந்து உயிரினங்கள் உருவானுச்சு அப்படின்ட்டு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, நம்ம இந்த புராணத்தை தான் டைரெக்டாக பார்க்கக்கூடாது. ஏன்னா காலம் வந்து மாறிடுச்சு. இதே பஞ்சாங்கத்தை நான் படிக்க ஆரம்பிச்சுனாக்கா உலகம் என்ன சொல்கிறேன்னாக்கா நீங்கள் வந்து ஆப்டேட்டாக இல்லை அப்படின்ட்டு. அந்த டைமில் 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையெல்லாம் ஓகே, பட் இப்போ இந்த கதை வந்து அது அப்படியே பொருந்தாது. ஸோ நீங்கள் புராணத்தை வந்து எப்போதுமே அப்படியே டைரெக்டாக பார்க்கக்கூடாது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு புராணம் வந்து ஒரு பசல், ஒரு ரிடல். அந்த பசல், அந்த ரிடலை நம்ம படிச்சுட்டு மற்ற இன்னொரு விஷயங்கள் நம்ம படித்தாதான் இந்த கதையோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியும். அதாவது இப்போ நம்ம சயின்ஸுக்கு போவோமே, சூரியன் பிறந்த காலகட்டங்களில், சூரியன் உருவான காலகட்டங்களில் சூரியனோட கலர் எடுக்கிறாக்கா வெள்ளை கலர். அந்த வெள்ளை கலர் காலப்போக்கில் மாறி 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 மஞ்சள் கலருக்கு வரும். மஞ்சள் கலருக்கு வந்தவர் அப்புறம் வந்து லைட்டான ஆரஞ்சு கலருக்கு வருவார். அப்புறம் ஆரஞ்சும் சிகப்பு கலரும் கலந்து வரும். அப்புறம் வந்து சிகப்பாக மாறும். சிகப்பாக சூரியன் வந்துருச்சுனாக்கா அந்த சூரியன் வந்து இறக்க போகுதுன்னு அர்த்தம். சூரியன் இறக்க போகுது, சாக போகுது, வெடிக்க போகுதுன்னா முதல் அது அப்படியே வீங்கு பெருசாகும். பெருசாகி அதை என்ன செய்யும், அப்படியே வெடிச்சு சிதறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஐ ஸ்கூட்டின்னு சொல்கிற ஒரு சூரியன் வந்து வெடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய பிறப்புலேருந்து அதோடைய இறப்பு வரைக்கும் அதோட ஆயுள் காலங்கள். அப்படின்னா மேபி இந்த காலகட்டம் வந்து சூரியன் வந்து வெள்ளையாக இருக்கும்போது இருக்கிற காலகட்டங்களாக இருக்கலாம். நான் அதிதி கதையை சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டங்கள் இருக்கலாம். இப்போது காலங்கள் மாறும்போது சூரியனுடைய காட்டம் கொஞ்சம் லேசாக குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் லேசாக குறைஞ்சோன்னே என்ன ஆயிருக்குனாக்கா இந்த பூமி வந்து உயிரினங்கள் உருவாகிறதுக்கு ஆயிடுச்சு. அதாவதுக்கு ஹெபிட்டட் உருவாகிறதுக்கு கேப்பபிளான ஒரு கூடாரமாக இந்த உலகம் அமைஞ்ச பிறகு இந்த உலகத்தில் வந்து உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாருனாக்கா விஸ்வகர்மாத்மா தன்னுடைய மகளான சமிக்ஞையை சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி முடிஞ்சோடனே சமிக்ஞையை நோக்கி சூரியன் அப்படியே வராரு. வரும்போது சூரியனுடைய ரே வந்து இந்த சமிக்ஞையினால் பார்க்க முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணை மூடிட்டோடனே நம்ம சூரிய பகவான் வந்து மண்டை கேடிருக்கு. அவர் சபிச்சிடுறாரு, ஓ நான் வரும்போது நீ என்னை பார்த்து கண்ணை மூடிக்கிட்ட இரு, பூமியில் இருக்கிற உயிரினங்கள் குறிப்பாக மனிதர்கள் சாவறதுக்கு உன் மகன் தான் காரணமாவான் அப்படின்னு. அவர் தான் யமதர்மன். அதுக்கப்புறம் 2வது தடவை அதே மாதிரி சூரியன் சமிக்ஞையை வந்திருக்காரு. சமிக்ஞையை வந்து பயந்துட்டாங்களாம், இந்த தடவை நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டாக்கா சபிச்சிருவது இந்த ஆள், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க வந்து கட்டுப்படுத்தி இருந்திருக்காங்க. அவர் வரும்போது கண்ணை மூடாமல் இருந்திருக்காங்க. அந்த ஒளியை பார்க்க 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 அவங்க கண்ணுலேருந்து தண்ணி அப்படி லேசாக சொட்டுன்னு வெளிஞ்சிருக்கு. அப்போ சூரியன் சொன்னாரா, ஓ என்னை பார்த்தோன்னு உன் கண்ணு கலங்குது, இரு உனக்கு பிறக்க போகிற மகன் வந்து பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அந்த பொம்பளை பிள்ளையாக பிறக்கிறது ஒரு இடத்துல இருக்க மாட்டா, ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க தான் வந்து யமுனா. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ரோமானியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்விம்மிங் பூல்ஸை கட்டினாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சூரிய ஒளி இழுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ இந்த சூரியனுக்கும் இந்த நதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கங்கா, யமுனா, சரஸ்வதி இதை வந்து புண்ணிய நதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னாக்கா இந்த மாதிரி நதிகள் வந்து சூரியனுடைய ரேஸ்
பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம போயிட்டு அந்த அந்த கங்கா யமுனா போன்ற நதிகளோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது பல நல்ல வைப்ரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இதனால் நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து தீருது அப்படின்ட்டு அறிவியலும் சொல்லுது. நம்மளுடைய மெய்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. இப்போது நம்ம சொன்னேன் இல்லையா, சமிக்ஞை வந்து சூரியனோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ காலம் போக 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 அவங்களால சூரியனுடைய ஒளியை தாங்கிக்க முடியல. அப்போ சமிக்ஞை என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னுடைய நிழலுக்கு வந்து சக்தி கொடுக்குறாங்க. தன்னோட நிழலுக்கு சக்தி கொடுத்தோன்னே அந்த நிழல் வந்து சாயாதேவியாக உருவாக்குறாங்க. சாயாதேவியாக உருவான பிறகு அந்த சாயாதேவி வந்து சூரியனோட வாழ வராங்க. இதனால் வந்து சூரியன் தெரிஞ்சிருது நம்ம கூட இருக்கிறது வந்து சமிக்ஞை இல்லை, சமிக்ஞையோடைய நிழலான சாயா அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து சமிக்ஞை சபிக்கலை. இருந்தாலும் அவர் மனசில் வந்து அந்த கோபம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பாரு, என் மனைவி சமிக்ஞை வந்து என்னை ஏமாத்ததுக்காக அவளுடைய நிழலில் இருந்து சாயா உருவாக்கி இத்தனை நாள் எனக்கு பொண்டாட்டி இருக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சூரியனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும். இந்த கோபத்தை வந்து அவர் வந்து தான் மனசுல வச்சுக்கிட்டாராம். மனசுக்குள்ளே வச்சுக்கும். அவர் இந்த கோபம் அவர் மனசுக்குள்ளே இருக்க அவருடைய பவர் இன்னும் அதிகமாக இருக்குது. அவர் பவர் அதிகமாக இருக்கும் போது தேவர்கள் காந்தர்வர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் போது இவங்க போய் விஸ்வகர்மாட்ட சொல்லியிருக்காங்க. விஸ்வகர்மா அந்த மாதிரி திடீர்னு வந்து சூரியனுடைய பவர் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எங்களால் அந்த சூரிய ரேடியேஷனை எடுத்துக்க முடியல அப்படின்னு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரம்மாட்ட போய் கேட்டிருக்காரு. பிரம்மா என்ன சொல்கிறாருனாக்கா விஸ்வகர்மாட்டுக்கு ஐடியா கொடுக்குறாரு. விஸ்வகர்மா யார்? தேவர்களுடைய ஆர்கிடெக்ட், தேவர்களுடைய இன்ஜினியர், தேவர்களுடைய சிற்பி, இப்போ எப்படி வேணும்னு சொல்லிக்கலாம். தேவர்களுடைய பிரெயின் அவர் தான் விஸ்வகர்மா. இந்த விஸ்வகர்மாட்ட நம்ம பிரம்மன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, ஒரு பெரிய சாணக்கல் பிடி செய், அந்த சாணக்கல்லில் இருந்து அந்த சாணக்கல்லுக்குள்ளே சூரியனை போட்டு அவரோட பவர் குறைஞ்சிடும் அப்படின்ட்டு. இதையும் நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக பார்க்கக்கூடாது, நான் விஷயத்துக்கு வரேன். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா விஸ்வகர்மா சூரியனை ஒரு பெரிய மத்தில் போட்டு அப்படியே கடைஞ்சிருக்காரு. கடையும் போது அவருடைய பவர் குறைஞ்சி அவருடைய பவரில் இருந்தது தான் சிவபெருமானுடைய திருசூலம், மகாவிஷ்ணுவோடைய சுதர்சனம், இந்திரனுடைய வஜ்ராயுதம், இதெல்லாம் வந்து சூரியனுடைய ஒளியிலிருந்து தான் உருவாக்குனாங்கன்னு புராணம் வந்து சொல்லுது. ஸோ இதையே வந்து நம்ம அப்படியே நேராக நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்ஷியன்ட் டைமில் சூரியனை பயன்படுத்தி பயங்கரமான ஆயுதங்களை நம்ம முன்னோர்கள் தயார் பண்ணியிருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வந்து சோலார் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, சோலார் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், கரண்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் சோலாரை சூரிய ஒளியை பயன்படுத்தி ஏன் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு ஆயுதங்களை தயார் பண்ணிக்க கூடாது. நம்ம மகாபாரதம் படிக்கும்போது சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி இத்தனை அம்புகள் ஒன்றா சேர்ந்துனாக்கா அதுக்கு நியூக்ளியர் பவர் கிடச்சிரும், அக்னி ஆஸ்திரம், பிரம்மாஸ்திரம், பசுபதாஸ்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை நம்ம என்சிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்கலாம். இதைத்தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து மறைச்சி அவங்க புராணமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னே, நம்மளுடைய போகரும் சரி அகத்தியரும் சரி மிகப்பெரிய அறிவாளிங்க, நிறைய மிஷின்களை அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம பெரியவங்க வந்து மறைச்சி புராணங்கள் வந்து சொல்கிறாங்க. சூரியனுக்கு நிறைய சக்தி இருக்குது, இந்த சக்தியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்ட்டு. இது நீங்கள் புரிஞ்சிருக்க மெட்டீரியல் சொன்னாக்கா, கிருத்திக் ரோஷன் நடிச்ச கிறிஸ் 3 என்ற படத்தில் கிருத்திக் ரோஷனுடைய கிறிஸோடைய அப்பா என்ன செய்வார்னு கேட்டிங்கனாக்கா, சூரிய ஒளியிலிருந்து ஒரு தன்மையை உருவாக்குவார். ஸோ கிட்டத்தட்ட அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாமே, அந்த சக்தி வந்து இந்த கிறிஸ் என்ற ஹீரோ கிடச்சி அவர் வந்து ஒரு பிரச்சனைலேருந்து மீண்டு வருவார். கிட்டத்தட்ட அப்படி தான். ஸோ ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புராணத்தை சொல்லிட்டேன், சினிமாவும் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா சூரியனை பற்றி பார்ப்போம். சூரியனை பற்றி ஸ்கேன் பண்ணி அக்கவர் ஆணைவர் நம்ம வந்து பிரித்து பார்ப்போமே. சூரியனுக்குள்ள இன்டர்னல் அந்த இன்டர்னல் கோக்குள்ள என்ன நடக்கா, ஹைட்ரோஜன் இருக்குது. இந்த ஹைட்ரோஜன் என்ன பண்ணும், ஹீலியமாக மாறும். இந்த ஹைட்ரோஜன் ஹீலியமாக மாறும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த சூரியனோட ஒட்டுமொத்த சக்தி நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இந்த கோலை இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இந்த இடத்துல தான் காமா ரேஸ் உருவாகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த அடுக்குக்கு அப்புறம் மேலே இருக்கிற அடுத்த அடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ ஆக்டிவ் ஜோன். இந்த ரேடியோ ஆக்டிவ் ஜோனில் வந்து ரேடியோ ஆக்டிவ் கதிர்வேலைகள் உருவாகுதாக விஞ்ஞானம் சொல்லுது. இந்த இடத்துல இருக்கிற சூரியன், அதாவது டிகிரி செல்சியஸ் எவ்வளோ சூடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க.
அடுத்த பகுதி, அடுத்த மட்டத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கன்சர்வேட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற வெப்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1,000,000 டிகிரி செல்சியஸ்லேருந்து 6,000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம்னு அறிவியல் வந்து சொல்லுது. இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த அடுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போத்தோஸ்பர். இந்த போத்தோஸ்பருடைய திக்னஸ் விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 500 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இதனுடைய வெப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5,000 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் குரோமோஸ்பர். இந்த குரோமோஸ்பர் வந்து போத்தோஸ்பரை விட அதிக உஷ்ணமானது. கிட்டத்தட்ட 6,000 50,000 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு நம்மளுடைய அறிவியலும் சயின்டிஸ்டுகளும் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி இருக்கிற இன்னொரு லேயர் தான் பார்த்தீங்கன்னாக்கா கரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் கரோனா, அவுட்டர் கரோனா, அப்புறம் வந்து இன்னர் கரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரோனான்னு சொல்கிற இந்த லேயர் தான் வந்து ரொம்ப முக்கியமான இன்னொரு தன்மை இருக்குது. நீங்கள் சூரியனை நீங்கள் இன்டர்னல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது சூரியன் எப்படி காட்டுனாக்கா சூரியன் அது அப்படியே சொகப்பும் மஞ்சளும் ஓரஞ்சும் கலந்து ஒரு பந்தாக இருக்கும். அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக் டாட்ஸ்லாம் இருக்கும். இந்த பிளாக் டாட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியனில் விழுந்த பொத்தல், சூரியனில் விழுந்த ஹோல்ஸ். இந்த ஹோல் என்ன பண்ணுனாக்கா அதுக்குள்ளே இருக்கிற போத்தோஸ்பரை அதுக்குள்ளே இருக்கிற கன்சர்வேட்டிவ் ஜோன் வந்து கனெக்ட் பண்ணும். அங்கேருந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் ஜோன் வந்து அதிகமாக அங்கேருந்து வெளியாகும். சப்போஸ் அது ரிலீஸ் ஆகி பூமியை நோக்கி வந்துச்சுனாக்கா நம்ம ஓசோன் லேயரை பொத்துக்கிட்டு பூமிக்குள்ளே வந்து விழுந்ததுனாக்கா நமக்கு அதால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும்னு அறிவியல் வந்து சொல்லுது. இப்போது இந்த சூரியனுடைய கிலோமீட்டர், இந்த சூரியன் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.3 மில்லியன் கிலோமீட்டராக அறிவியல் வந்து நமக்கு இங்கே எடுத்துக்காட்டுது. நம்ம வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்னு அறிவியல் வந்து நமக்கு புள்ளி விவரமாக எடுத்து சொல்லுது. இப்போது நிறைய பேருக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ டிகிரி செல்சியஸ் வெப்பம்னு சொல்கிறீங்கன்னா எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற சாதாரண சூடு வந்து 36 டிகிரி செல்சியஸ் தான். அந்த 36 டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் 38 டிகிரி செல்சியஸ் ஆச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதுக்கு பேர் ஹை ஃபீவர்னு சொல்லுவாங்க. ஹை ஃபீவர்னால் நம்ம எல்லாருக்குமே ஹை ஃபீவர் வந்திருக்கும். அந்த ஹை ஃபீவர் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டப்படுவோம். 38 டிகிரி செல்சியஸுக்கே நம்மளால் கை கடலாம் ஆடி போயிடுது, நம்மளால் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல, படுத்த படிக்க ஆயிடுறோமே. 1000 டிகிரி செல்சியஸ், 6000 டிகிரி செல்சியஸ், 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? கற்பனை கூட நம்மளால் வந்து பார்க்க முடியல. இந்த கணக்கைத்தான் புராணத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த கணக்கைத்தான் அவங்க வந்து சூரியனை வந்து தன்னைத்தானாக மெயின்டைன் பண்ணிக்குது, தன்னைத்தானாகவே வந்து வேலையை வந்து அழகாக செய்யுது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூரிய ஒளி போதுமோ அந்த அளவுக்கு சூரிய ஒளி தான் இந்த இயற்கை நம்மளுக்கு கொடுத்துட்டு வருது. தாங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பவர் நம்மளுக்கு கொடுத்தாக்க இந்த பூமி எப்பயும் எரிஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த கணக்கெல்லாம் நம்ம சித்தர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் படிச்சிருக்கலாம், நம்ம வந்து புள்ளி விவரமாக அழகாக நம்ம சொல்கிறோம். ஆனால் பண்டைய காலகட்டத்தில் யாருக்குமே இந்த அளவுக்கு சயின்ஸு டெக்னாலஜியும் தெரியாது. அதனால் சித்தர்கள் அவங்களுக்கு கிடைச்ச அறிவை வச்சு புராணம் மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் நம்ம வந்து புராணங்கள்லேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. என்றைக்குமே சரி, புராணத்தை மட்டும் படிச்சுட்டா பத்தாது. புராணமும் நம்ம படிக்கணும், பயாலஜியும் படிக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிக்கணும், ஃபிசிக்ஸை படிக்கணும், வரலாறு நம்ம படிக்கணும். இதெல்லாம் படித்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு பல உண்மையான விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வரப்போகிற வீடியோவில் நான் இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.